நம்பகமான செய்திகளுக்கு நம்பிக்கை. வணக்கம். முதலில் முதன்மை செய்திகள். சுங்கைபாக்கம் இடைத்தேர்தல் ஒற்றுமை அரசாங்கத்தின் வேட்பாளர் ஜூன் 12ஆம் தேதி அறிவிக்கப்படுவார். உள்நாட்டு அரிசியின் உச்சவரம்பு விலை அக்டோபர் மாதத்திற்கு முன் முடிவெடுக்கப்படும். முகமது சாபு. டீசல் எரிபொருளுக்கான விலை உயர்வு, அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரும் சாத்தியம் அதிகரிக்கப்படும். தலைக்கவசத்தை கொண்டு கார் கண்ணாடியை தாக்கிய ஆடவர் காவல்துறையினரால் கைது. ஸ்குவாஷ் நட்சத்திரம் எஸ் சிவசங்கருக்கு 2 PSA ஸ்குவாஷ் விருதுகள் வழங்கி கௌரவிப்பு. சுங்கைபாக்கம் சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடவுள்ள ஒற்றுமை அரசாங்கத்தின் வேட்பாளர் குறித்து எதிர்வரும் ஜூன் 12ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்று PKR கட்சியின் துணைத் தலைவர் ரஃபீசி ரம்லி கூறினார். ஒற்றுமை அரசாங்கத்தின் தலைவர்கள் ஆலோசனை கூட்டத்தில் சுங்கைபாக்கம் சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளரின் பெயர் இறுதி செய்யப்படும் என்று அவர் தெரிவித்தார். வேட்பாளர் பட்டியலானது பிரதமரும் PKR தலைவருமான டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பினாங்கு மாநில தலைமைத்துவ மன்றத்திடம் ஏற்கனவே சமர்ப்பிக்கப்பட்டு விட்டதாக ரஃபீஸ் ரம்லி குறிப்பிட்டார். PKR கட்சி போட்டியிட்டாலும் ஒற்றுமை அரசாங்கத்தில் இருக்கும் அனைத்து கூட்டணி கட்சியின் தலைவர்கள் ஒப்புதல் பெறப்பட வேண்டும் என்பதே முக்கியம் என்று சுங்கைபாக்கம் இடைத்தேர்தல் கேந்திரத்தை அறிமுகம் செய்து வைத்த அவர் செய்தியாளர்களிடம் இவ்வாறு கூறினார். சுங்கைபாக்கம் சட்டமன்ற இடைத்தேர்தல் எதிர்வரும் ஜூலை 6ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலின் வேட்புமனு தாக்கல் ஜூன் 22ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக மலேசிய தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. நாட்டில் உள்ள உள்நாட்டு வெள்ளை அரிசியின் உச்சவரம்பு விலை இவ்வாண்டு அக்டோபர் மாதத்திற்குள் முடிவு செய்யப்படும் என்று விவசாயம் மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது சாபு கூறினார். உள்நாட்டு வெள்ளை அரிசி தொடர்பான கலந்துரையாடல்கள் சம்பந்தப்பட்ட அமைச்சு இலாகாக்களின் அதிகாரிகளுடன் நடைபெறவுள்ளன. இந்த விவகாரம் தொடர்பாக தற்போதைக்கு எந்தவொரு முடிவும் எடுக்கப்படவில்லை. நடப்பு சூழலில் உள்ளூர் வெள்ளை அரிசி 1 கிலோவுக்கு 2 ரிங்கிட் 60 காசாகவும் 10 கிலோ எடையுள்ள வெள்ளை அரிசி 26 ரிங்கிட்டாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன் வெள்ளை அரிசியின் உச்சவரம்பு விலை சரிபார்க்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. டீசல் எரிபொருளுக்கான விலையை ஆளும் நம்பிக்கை கூட்டணி அரசாங்கம் உயர்த்தியுள்ள நடவடிக்கைக்கு கிராக்கான் கட்சி கடுமையான ஆட்சேபம் தெரிவிப்பதாக அக்கட்சியின் தேசிய தலைவர் டாக்டர் டொமினிக் லா கூறினார். இந்த டீசல் எரிபொருளுக்கான விலையேற்றத்தால் நாட்டில் உள்ள அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் உயரும் சாத்தியம் அதிகரித்துள்ளதாக அவர் தமது ஆருடத்தை வெளிப்படுத்தினார். டீசல் எரிபொருளுக்கான உதவித்தொகை நிறுத்தப்பட்டிருப்பது என்பது நம்பிக்கை கூட்டணி அரசாங்கத்துக்கு தான் பெரும் நன்மையை ஏற்படுத்தும் என்று அவர் சாடினார். தற்போது நாட்டில் மக்கள் விலை உயர்வினால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இதற்கு பொருளாதார நிர்வகிப்பு தன்மை இல்லாத மடானி அரசாங்கம்தான் காரணம் என்று டாக்டர் டொமினிக் சொன்னார். மக்களுக்கு பெரும் சுமையாக அமைந்திருக்கும் இந்த டீசல் எரிபொருள் விலை உயர்வினை கிராக்கான் கட்சி கடுமையாக எதிர்ப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தலை கவசத்தால் கார் கண்ணாடியை உடைத்த மோட்டார் சைக்கிள் ஓட்டியை காவல்துறையினர் கைது செய்தனர். இந்த சம்பவம் ஜலன் சுங்கை பினாங் ஜார்ஜ் டவுனில் நிகழ்ந்தது. கருத்து வேறுபாடு காரணமாக சாலை பயனர் ஒருவருக்கும் புகார் அளித்தவருக்கும் தகராறு ஏற்பட்டதாகவும் இதில் அதிருப்தி அடைந்த மோட்டார் சைக்கிளோட்டி கார் கண்ணாடியை தாம் அணிந்திருந்த தலைக்கவசத்தை கொண்டு தாக்கியதாக காணொலி ஒன்று வைரலானது என்று வடகிழக்கு மாவட்ட காவல்துறை தலைவர் ரஸ்லாம் அப்துல் ஹமீத் கூறினார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து அன்றைய தினமே பாதிக்கப்பட்ட நபர் காவல்துறையில் புகார் ஒன்றை மேற்கொண்டார். குற்றவியல் சட்டம் செக்ஷன் 427 கீழ் இந்த வழக்கு விசாரிக்கப்படுகிறது. விசாரணைக்கு உதவுவதற்காக கைது செய்யப்பட்ட நபர் ஜூன் 12ஆம் தேதி வரை காவல்துறையின் தடுப்பு காவலில் வைக்கப்படுவார் என்று அவர் குறிப்பிட்டார். இப்பருவத்திற்கான ஸ்குவாஷ் போட்டியின் ப்ரொஃபஷனல் ஸ்குவாஷ் அசோசியேஷனின் 2 விருதினை மலேசியாவை சேர்ந்த ஸ்குவாஷ் நட்சத்திரம் எஸ் சிவசங்கரி வென்று சாதனை படைத்துள்ளார். இங்கிலாந்து பர்மிங்ஹம் நகரில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மொமெண்ட் ஆஃப் த சீசன் மற்றும் விமென்ஸ் மேட்ச் ஆஃப் த சீசன் ஆகிய 2 PSA விருதுகளையும் அவர் வென்றார். லண்டன் பொது ஸ்குவாஷ் போட்டிகள் எஸ் சிவசங்கரி சிறந்த ஆட்டத்தினை வெளிப்படுத்தி உலகின் 3ஆம் நிலை வீராங்கனையான ஹனியா எல் ஹமாமியை வீழ்த்தி தமது முதல் PSA கோல்ட் லெவல் பட்டத்தை வென்று மலேசியாவிற்கு சாதனை படைத்தார். அவ்வாட்டத்தில் சிவசங்கரி எல் ஹமாமியை 5 செட்களில் வீழ்த்தி PSA மேட்ச் ஆஃப் தி சீசன் விருதினை வென்றார்.
இதனுடன் நம்பிக்கை செய்திகள் நிறைவடைகின்றன. மலேசியா உட்பட அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்பிக்கை ஊடகத்துடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். வணக்கம்.